ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கான ப்ரீ மேட்ச் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது ரிலேட்டடான நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த வீடியோல இருக்க போகுது. அது மட்டுமே கிடையாது, லாஸ்டா சிஎஸ்கே மேட்ச் கம்ப்ளீட் ஆன சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்சி மேட்சோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல்ல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணி நியூவா ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் சதீஷ், வெல்கம் டு 10% கிரிக்கெட். ஹாய் गाइस, ரிவ்யூல போலாம். ஓகே, லாஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். அது வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான மேட்ச். கண்டிப்பா ஜெயிச்சா மேபி டாப் 2 கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு. பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரல. சோ அதை பத்தி நீங்க ஓவராலா அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆக்சுவலா பிச்சை வந்து எப்படி அசஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது ருட்டு வந்து ஸ்டார்டிங் டாஸ் அப்பவே என்ன சொல்லிட்டா அப்படின்னா 160 to 170 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிச்சு. அதாவது சென்னை பிச் மட்டும் இல்ல, இந்த ஐபிஎல் ஃபுல்லாவே ஆக்சுவலா ருட்டு கேப்டன் வந்ததுல இருந்தே என்னன்னா பிச்சோட அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹாரிபிளா இருக்கு. போத் என்னன்னா பிளம்பிங் யாரு அசஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப பேட் அசஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த பிச்சை என்ன சொன்னா 160 to 170 சொன்னாங்க. பட் ஆனா ஆக்சுவலா ஆப்போனன்ட் பார்த்தா அப்படி தெரியல. ஆப்போனன்ட் பேட்டிங் ஆடுறத பார்த்தா அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து ஆக்சுவலா என்னன்னா டாஸ்லயே சொல்லிட்டாரு, குஜராத் எல்லாம் அக்கீல்லாம் இறங்குவாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஒரு ப்ரீடிட்டர்மெண்டா ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோஆக்டிவா எதுவும் பண்ணலாம் அவங்க அவ்வளவுதான். ஏன்னா பிச்சில் வந்து அவ்வளோ அசிஸ்ட் இருந்துச்சு ஸ்பீட் பவுலர்ஸ்க்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு குஜப்ரீத்துக்கு பதிலா ஒரு மேட் ஹென்ரி அந்த மாதிரியோ இல்ல அக்கீல் போறது எப்படி தெரியல. ஏன்னா அவர் கூட போயிருக்கலாம். ஆனா ஏன்னா பவர் பிளேல டாப் ஆர்டர்ல அந்த ஒரு 2-3 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாலே மேட்ச் ஓரளவுக்கு ஈஸியா கைக்கு வந்திருக்கும் இந்த ஆஃப்டர் ஒரு நல்ல ஸ்கோர் அப்புறம். ஆக்சுவலா நீ சொன்னது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் முதல்ல அப்படி சொன்னதுனாலதான் மேபி பவர் பிளேயை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணலையா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம எல்எஸ்சியோட பேட்டிங் பார்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் சிஎஸ்கேக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. ருத்ராஜோட அந்த ஃபார்ம் வந்து இங்க சிஎஸ்கேக்கு பாதிப்பா இருக்கா பேட்டிங்ல? ரித்தோட ஃபார்ம் ஒண்ணு, பட் ஆனா பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா ஆனா வந்து ரித்தோட பெஸ்ட் எப்பவுமே ஓப்பனிங் தான் வந்திருக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல. ஆல்மோஸ்ட் வந்து 2021, 2023 ரெண்டுலயுமே நம்ம கப் அடிக்கும் போது என்னன்னா ரித்துவோட ஆக்சுவலா பேட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேரி ஜப் தான், அதாவது ஓப்பனர்ஸ் தான் ஃபுல்லாவே பிளே பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இப்போ இந்த 2025, 26ல என்னாச்சுன்னா செட்டே ஆகல, ஓப்பனிங் காம்பினேஷன் செட்டே ஆகல. லாஸ்ட் இயர் என்னன்னா ருத்து வந்து ஓப்பனிங் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காம ஃபுல்லா ஒன் டவுன் இறங்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அந்த டைம் ஓப்பனிங் இறங்கி இருக்கணும். திருப்பதி இறக்கி அது ஆக்சுவலா போன வருஷம் அப்படியே போயிடுச்சு. இந்த வருஷம் ஆக்சுவலா அவன் ஒன் டவுன் வந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா இந்த டைம். ஏன்னா உருள் பட்டேல் வந்து மோர் ஆஃப் ஹிட் ஆர் மிஸ் தான். அவன் வந்து அடிச்சா ரன்னு இல்லைன்னா உடனே கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து மேக்சிமம் வந்து பவர் பிளேல இறக்குனா யூட்டிலைஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வந்து 10-20 பால்னா கூட 40-45 கேரண்டியா வந்துடும். அவுட் ஆனா ஒன்னா அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். ஆனா வந்து ஆக்சுவலா டீமுக்கு தான் நல்லது. என்னன்னா இப்ப ருத்து வந்து ஒன் டவுன் இறங்கிட்டு உருவில் அண்ட் சஞ்சு ஓப்பனிங் இறங்கணும். ஸோ வந்து சஞ்சு ஒரு பக்கம் கொஞ்சம் காசிஷா இருந்தா கூட அந்த சைடு ஊரில் டேக் ஆன் பண்ணலாம். விக்கெட் வந்தா ருத்து வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும்னு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்ன பிரச்சனைனா ருத்து ரன் வரல. ஆனா ஆக்சுவலா அவனால ரெண்டுமே ஆட முடியும், பேஸும் ஸ்பின்னும் ஈக்குவலா வெளில ஆட முடியும். ஸோ அதனால ஒன் டவுன் இறங்கினா ஓகேவா இருக்கும்னு தோணுது. இட் இஸ் பெட்டர் ஃபார் டீம் நல்லது. அது ஒரு ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். ஏன்னா 2025ல வந்து டீமுக்கு ருத்ராஜ் வந்து ஆஸ் அ ஓப்பனரா தேவைப்பட்டுச்சு. பட் அவர் கேப்டன்ங்கிறதுனால நான் ஒன் டவுன் தான் விளையாடுவேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது ஆக்சுவலா என்னன்னே தெரியல. அந்த டைம் லாஸ்ட் இயர் அதுல ரொம்ப அடமெண்டா இருந்து அதுலயே எனக்கு தெரிஞ்ச 5-6 மேட்ச் போயிடுச்சு. அவன் ஓப்பனிங் இறங்கினா அந்த டைம் நல்லாவே செட் பண்ணிருக்கலாம். ஒன் டவுன் இறங்கி ஒரு நல்லா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா உடையாத ஒண்ணு அவங்க ஆக்சுவலா உடைச்சாங்க. நல்லாவே ஓப்பனிங் இருந்தது. அது தேவையில்லாம இது பண்ணி மாத்தி அதான் ரொம்ப சாப் அண்ட் சேஞ்சஸ் ஓவரா பண்றான். ரிட்டோட கேப்டன்ஸ்ல அது ஒரு இதா இருக்கு. அதான் ஏன்னா கான்மையா இருந்தாரா அந்த 2023 அந்த ஒரு அதாவது சென்னையோட எப்பவுமே எப்படின்னா ஓப்பனர்ஸ் தான் ஒரு இதா இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அது நான் ஒரு உடையாத ஒண்ணு அதை உடச்சுதான் சொல்லணும் அதை. ஏன்னா ருத்வன் கான நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதை தேவையில்லாம பிரேக் பண்ணி ஒன் டவுன் போய் அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் ஓப்பனிங் வந்தாரு. ஓப்பனிங் நல்லதுதான். பட் ஆனா என்னன்னு தெரியல, டச் இல்லை. இப்போ ஒன் டவுன் போகலாம். ஒன் டவுன் போயிருந்தா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல.
பவர் பிளேல நிறைய டாட் ஆடுறதுனாலே ஒரு பிரச்சனை தான். நிறைய டாட் பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே அதுக்கப்புறம் வர மாதிரி ப்ரெஷர் இருக்கு. ஸோ இன்கேஸ் உறுதியில வந்து ஓப்பனிங் இறங்கினா ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் தோணுது. ஆமா, ஆக்சுவலா சொல்றது கரெக்ட். ஏன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஏன்னா சஞ்சுவும் ருத்துவும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கு ஊர்வில் பட்டேல் ஓப்பனிங் வந்தா கரெக்டா இருக்குங்கிறது தான் என்னோட தாட்மே கூட. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம கார்த்திக் சர்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் வந்து கொஞ்சம் விளையாடினாரு. சில சேஸ் மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் 120 அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. பட் எல்எஸ்டிக்கு எதிரான மேட்ச் வந்து ஒரு டீசென்ட் 70+ ரன்ஸ் அடிச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க? டீமுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இல்ல இப்போதைக்கு வந்து வேற வழியில நினைக்கிறேன். அது அவனை தெரிஞ்சு இப்போ அவர் ஆள் இல்லை. ஆனா வந்து ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அவங்கள இருக்கக்கூடாதாக எல்லா பிளேயரும் இருந்தா இருக்க மாட்டாருன்னு தோணுது. ஆனா இப்ப இவ்வளவு அடிப்பட்டு இன்ஜுரி இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆளு இல்லைன்னு தோணுது. ஆனா வந்து என்னன்னா இப்ப அவர் இருக்கிறதுனால போர் இறக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரெவிஸ் தான் நம்பர் 4 லாக் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலா இப்போ ஒரு மேட்ச் சிங்கிள் ஹண்ட்ரட்ல ஜெயிக்கணும்னா பிரெவிஸால முடியும். அவனுக்கு வந்து என்னன்னா அவனை நம்பர் 5 இறக்குறாங்க. அப்புறம் பேட்டிங் மிஷின் மாத்தியா இருக்காங்க. பிக்ஸரா நம்பர் 4 கொடுக்கணும். மேக்ஸிமம் பால்ஸ் பிரெவிஸ் தான் ஆடணும். ஸோ பிரேவிஸ் தான் நம்பர் 4 வந்தா பெர்ஃபெக்டா இருக்கும்னு இருக்கீங்க. கார்த்திக் சர்மா ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அதற்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட கார்த்திக் நல்லா சர்மா ஆக்சுவலா ஒரு 4 மேட்ச் நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஒரு 50 ஒரு 70 அடிச்சிருக்காரு. ஆனா வந்து ஆக்சுவலா இனிஷியலா ஒரு 10 பால் எடுக்கிறான். பிளஸ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து இனிஷியலா பண்ண முடியாது. இனிஷியலா அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப பண்றது கிடையாது. ஸோ வந்து ஒரு 6 அடிச்சாருன்னா அதுக்கு 4 டாட் சேர்த்து ஆடுறாரு. அது வந்து இப்போ இன்கேஸ் 150 160 சேஸ்ல ஓகே, அது வந்து எந்த இதுவும் ஆகாது, பேக்வேர் ஆகாது. இன்கேஸ் ஒரு 200 210 சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா பேக்வேர் ஆகும். ஆக்சுவலா அந்த ஒன் நம்ம லாஸ்ட் எல்எஸ்சி மேட்ச் ஃபர்ஸ்ட் எல்எஸ்சி மேட்ச்லயே வந்து பேக்வேர் தான் ஆச்சு. அது பால் 30 பால் 30 சம்திங் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுவே கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம். ஸோ வந்து இன்கேஸ் அந்த மாதிரி டைம்ல தான் நான் சொல்றேன் பிரேவிஸ் நம்பர் 4 தான் கரெக்டா இருக்கும். ஈ கேன் டேக் ஃப்ரம் பால் 1. ஸோ அதனால பிரேவிஸ் தான் நம்பர் 4 இறங்கணும். கன்சிஸ்டன்டா அந்த சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பிளெக்சிபிளாவே இல்லை. ஏன்னா நார்மலா சிஎஸ்கே எப்பவும் நல்லா போனா எப்பயுமே ஒரு பிளெக்சிபிளான பேட்டர் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ராயுடுலாம் இருந்தாருன்னா ஸோ 3ல இருந்து 7 வரைக்கும் எங்கேயும் ஆட முடியும் அவர். அந்த மாதிரி ஒரு பேட்டர் இல்லை. ஸோ அதுவே பெரிய தூபே ஆஸ் அ ஃபினிஷர் வந்து இது எப்பவுமே நல்லது இல்லை. எப்போ பேக்கர் ஆகும்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் அடிச்சதை வச்சு இன்னும் கூட இறக்க சான்ஸ் இருக்கு. தூபே ஆஸ் அ ஃபினிஷரா நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா தூபே ஆஸ் அ ஃபினிஷரா லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒழுங்கா பண்ணியிருக்காரு தவிர்த்து எந்த மேட்சும் பண்ணல. ஆக்சுவலா எஸ்ஆர்எஃப் மேட்ச்ல வந்து பாட்டில் பண்ணதே தூபே தான். அது ஒரு 30 பால் 50 சேஸ வந்து பண்ண முடியாம அவுட்டாங்க. அது இன்கேஸ் வந்து லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கு. தோனி வந்து இதே மாதிரி தான் 44 சொல்லுமா லாஸ்ட் இயர் அதே மாதிரி இருக்கும். இதே சுச்சுவேஷன்ல ஒரு மேட்ச் வின் பண்ணாரு எல்எஸ்ஜி கூட. ஸோ தூபே வந்து ஃபினிஷரா கண்டிப்பா கண்டினியூ பண்ணக்கூடாது. அது இன்னைக்கு ஓகே எனக்கு அடிச்சிட்டாரு. மேபி சம்டே வந்து பேட் கமின்ஸோ இல்ல மிச்சல் ஸ்டார்க்கோ ஒரு ரபாடா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலர் வரும்போது கண்டிப்பா பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து பேஸ் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் ஒரு ஸ்பின் ஹிட்டரா மட்டும் தான் இருக்காரு. கரண்டா இப்போ அதையுமே ரொம்ப பெருசா இந்த சீசன் அடிக்கிறது, இந்த சீசன்ல லாஸ்ட் சீசன் வந்து அடிக்கிறது இல்லை. அவரை பேக் பண்ணி ஒரு பினிஷரா வைக்கிறது நல்லது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்னைக்கெல்லாம் அடுத்ததாக கம்மிங் மேட்சஸ்ல பேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய டைம் ஆயிருக்கு. அது போன மேட்ச் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கரெக்டா பண்ணாரு தவிர்த்து வேற எல்லா டைம் பேக் தான் இருக்கு. ஸோ தூபே 5 தான் கரெக்டா இருக்கும். இல்ல வந்து ஒரு ஸ்பின் 4 ஓவர் தொடர்ந்து இருக்குன்னா அந்த டைம் இறக்குறதுல ஐடியலா இருக்கும் தவிர்த்து ஜஸ்ட் லைபிலிட்டியா தான் இருக்காரு இந்த வருஷம். ஒரு லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு சொல்ல முடியாது. கண்டிப்பா தூபே பினிஷர் நாட் ஓகே வித். நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பா நெக்ஸ்ட் 2 மேட்சஸ்லயும் ரபடாவையும் கமின்ஸையும் தான் ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாருன்னு நம்ம பார்ப்போம். ஜெமி ஓட்டனை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? சப்போஸ் அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த டாப் ஆர்டரை குயிக்கா எடுத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். இல்ல டாப் ஆக்சுவலா 6 ஓவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு கண்டிப்பா ஜெமி ஓட்டன் வந்திருக்க மாட்டாரு. ஆக்சுவலா 6 ஓவருக்கு அப்புறம் தான் ஜெமி ஓட்டன் வந்திருப்பான். பட் என்னன்னா இந்த விக்கெட் வந்து நல்லா ஐடியா சூட்டா இருக்கும். எக்ஸலன்ட் பவுலர். இந்த கண்டிஷனுக்கு சூப்பரா போட்டிருப்பான். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். ஸோ பவர் பிளேல போடுறதா எனக்கு தெரிஞ்சு அந்த ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து இதுல மேட் என்ட்ரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு இருந்துச்சு. நல்லா போடலதான் இந்த டோர்னமெண்ட். ஆனா நான் ஐடியல் கண்டிஷன் மாதிரி தோணுச்சு. ஒரு நல்ல பேசணும்னு இருந்துச்சு. மேட் என்ட்ரி இறக்கிருக்கலாம். ஓவர்டன் வந்து மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா சூப்பரா போட்டிருப்பாரு. அந்த ஒரு பவுன்ஸ் பேஸ் ஒரு இந்த பிச்சு ஐடியலான பிச்சு. இந்த பிச்சுல கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் போட்டு அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த 6 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சுட்டாங்க. அதனால இருந்திருந்தா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மேட்ச்ல. ஸ்பென்சர் ஜான்சன் என்னதான் புதுசா வந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட்
இம்பாக்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னதான் ஜெமி ஓட்டன் அவரால் ஓவர்டேக் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கான டீசன்ட் ஸ்பெல் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி ஸ்பென்சர் ஜேம்ஸ் சூப்பரா போட்டான். அதுல ஒரு ஓவர் தான் இருந்து சம்திங் அடிச்சாங்க, ஒரு 19 18 அடிச்ச ஏதோ ஒரு ஓவர் அடிச்சாங்க. பட் ஆனா மத்தபடி அந்த அவன் ஓவர் தான் ஆக்சுவலா. போத் மார்ஷ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டாங்க. நிறைய பிளேயர் மிஸ் ஆச்சு. அந்த பவுன்ஸுமே அவங்களால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு பேஸ், நல்ல பேஸ் இருந்துச்சு. நார்மல் ஸ்லைட் ஸ்மூத் ஆக்ஷனா இருக்கு. ஒரு நல்ல பவுலிங் ஆச்சு. 140+ ரெகுலரா கிளிக் பண்ணாரு. ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதனால நெக்ஸ்ட் 2 மேட்சும் கண்டிப்பா அவனை பேக் பண்ணி விளையாடணும். ஏன்னா ஒருத்தர் தான் பேஸ் இருக்கு. ஸோ மத்த வேற பவுலர்ஸ் பேஸ் இல்ல, அந்த அளவுக்கு பேஸ் ஓவர்டன் பேஸ் இல்ல. ஸோ இவர் ஒருத்தர் தான் அந்த பேஸ் போய் கரண்ட் ஸ்கோர்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா விளையாடணும். 2 மேட்சும் ஒரு 2 மேட்ச் பிளே பண்ணணும். அனுஷுல் கம்போஜ் பேக்லோடு பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் அந்த பர்பிள் கேப் ஹோல்டர் அந்த இதுல கூட இருக்கிறாரு. பட் லாஸ்ட் மேட்ச் அவரோட பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஓவரா ரன்ஸ் லீட் பண்ணாரு. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த யார்கர்ஸை நம்ம அவர்கிட்ட இருந்து மிஸ் பண்ணோம் லாஸ்ட் மேட்சஸ்ல பார்த்துக்கிட்டோம். ஸோ அவர் கம்பேக் கொடுப்பாரா? கண்டிப்பா எனிஒன் ஹேவ் பேட் டே தான். அதுமே ஒரு பேட் டே தான். என்ன இன்கேஸ் பும்ரா கூட ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் கூட விக்கெட் எடுக்கல. அதனால எனிஒன் ஹேவ் பேட். பும்ரா மாதிரி ஒரு பவுலரே ஒரு பேட் டே இருக்கும் போது அன்சுல் கம்போஜ் வந்து இப்போ நல்லா தான் பண்றாரு. ஸோ அது ஒரு பேட் டே மாதிரி அவருக்கு. என்ன ஆச்சுன்னா இல்ல இவங்க என்னன்னா இதுல அவன் அந்த ஓவர் 2 6 ஆக்சுவலா அடிச்சாங்க. ஸ்லோ டவுனே பண்ணல. யாரும் போய் பேசின மாதிரி தெரியல. ஒரு 10 செகண்ட் பாஸ் பண்ணிருக்கலாம். எங்கேயாவது கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு அப்படி பண்ணிருக்கலாம். அது எது யாரும் வரல. அந்த மாதிரி சின்ன சின்ன டாக்டிக்கல் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிருந்தா மேபி விக்கெட் கூட சொல்ல முடியாது. அந்த மொமெண்டம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அவருக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்கல. அது எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்ல. அது அதனால மார்ஷோ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன். ஸோ அதனால ஈஸியா அந்த பவுன்ஸ் ஆடிடும். ஸ்பின்னர்ஸ் அன்னைக்கு நல்ல எக்கனாமிக்கலா போட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். அவங்களால விக்கெட்ஸ் அன்னைக்கு எடுக்க முடியல. மேபி அவங்க எடுத்திருந்தா கேம்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அதுதான் ஆக்சுவலா 100 அந்த டைம் அந்த டீம் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்ட மாதிரி தெரியல. ஷபாஸ் அடிச்சாங்க, 100 நல்லா போட்டாரு. ஆனா என்னன்னா ஆப்போசிட் சைட்ல ஒரு சப்போர்ட் இல்ல. இன்கேஸ் அக்கீல அந்த மாதிரி யாரும் இருந்திருந்தா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுருக்கலாம். ஆனா என்னன்னா அந்த பவர் பிளே தான் திருப்பி வருது. என்ன பிரச்சனைனா ஒண்ணு பவர் பிளேல அக்கீல் ஹுசைன் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மேட் ஹென்ரி இருந்திருக்கும். குர்ஜப்ரீத் இதுவங்க தான் என்ன டாக்டிக்கல் நிறைய எப்படின்னா திரும்ப திரும்ப பண்றாங்க. அதாவது இந்த 12 மேட்ச்லயும் ஒரு செட்டில் 11 கண்டுபிடிக்கல. ஏன்னா இன்ஜுரினால கூட. ஆனா ஸ்டில் கூட செட்டில் 11 கண்டுபிடிக்கல. இம்பாக்ட் ரொம்ப மோசமா இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காது சென்னை தான். அது அங்க திங்க் டேங்க் என்ன திங்க் பண்ணா இதுல ஒரு மேட்ச் அந்த ஜிடி மேட்சுக்குள்ள 2 விக்கெட் போனதுக்கு ஒரு இம்பாக்ட் இறக்கிட்டு அந்த மாதிரி டிசிஷன் வந்து அது இருந்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஆமாமா, அது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வேற பேட்டர்ஸ் இருக்கிறப்ப உடனே அந்த டைம்ல சர்ஃப்ராஸ் வேணுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அவருமே டக்குன்னு அவுட் ஆயிட்டும் போன மாதிரி தான் ஒரு ஞாபகம். நெக்ஸ்ட் பால் அவுட். அது அதான் ஹார்டான டிசிஷன் தான். அது எப்படி எதை வச்சு எடுக்கிறாங்க என்ன ஸ்டில் வந்து அவங்க என்னன்னா பிச் அசஸ் பண்ணவே மாட்டேங்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஒரு 3 மேட்ச் போய் சீராமே சொல்றாரு. இது வந்து ஒரு 210 விக்கெட். நாங்க அண்டர் ஒரு ஆப்போனன்ஸ் 210 சுருட்டினாலே போதும் நினைக்கிறாங்க. அந்த மேட்ச் ஆப்போனன்ட் 160 சம்திங் தான் அடிச்சாங்க. மும்பை நினைக்கிற அந்த மேட்ச் ஞாபகம் இல்ல. பிச் அசஸ்மெண்ட் ரொம்ப ஒரு இதாதான் இருக்கு. ஒரு கேள்வி எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ்ட கேட்கணும். ருத்து ஆஸ் அ கேப்டனா நல்லா எவால்வ் ஆயிருக்காரா, இல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா போன ஸ்டார்டிங்ல இருக்கிறது அதான் பண்றான். பட் என்னன்னா அந்த சின்ன இப்படி ப்ரோஆக்டிவா இல்ல. அதாவது இன்ஸ்டிங், அதாவது ஆன் த ஃபீல்ட் டிசிஷன் எடுக்கணும். என்னன்னா இப்போ டீம் வேணும்னா அவன் தான் கேட்கணும். ஆக்சுவலா பிளமிங் சொல்றான். யாரு எது பண்றான்னு தெரியல. இப்போ பிளேயிங் லெவனோ இம்பாக்ட் பிளேயரோ யாரு வந்து டிசைட் பண்றான்னு தெரியல. இன்கேஸ் அது வந்து மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்றது, பிளமிங் தான் பண்றப்ப கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்கணும். எனக்கு இந்த டீம் தான் வேணும், இந்த பிளேயர் தான் இம்பாக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க இம்பாக்டே வந்து கொஸ்டின்ல தான் இருந்திருக்கு. அதாவது இந்த சப்ஸ்டியூட் வந்து 5 பேர் இருக்கதுல மேட்ச் ஷாட்லாம் ரெகுலரா இருக்காரு. அது என்ன லாஜிக்னு புரியல. பாதி டைம் பிரசாந்த் கிட் பேடப் பண்ணிருப்பாங்க, கார்த்திக்ஷனை பேடப் பண்ணிருப்பாரு. ஸோ வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய மேட்ச் தூபை ஃபீல் பண்ணாங்க. அதுவே வந்து ஒரு அதை விட மோசமான இது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங்ல ஆக்சுவலா எம்எஸ் கேப்டனா இருக்கும்போது என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் ஒரு வருஷம் தான் இருந்தாரு. அந்த கேப்டனா இருக்கும்போது தூபே தான் இம்பாக்ட். அதாவது பேட்டிங் கூட தான் வரும். ஸோ அதுவே ஒரு இதுதான். இவங்க ஆனா எல்லா மேட்சும் ஃபீல்டிங்லாம் அவன் நம்பி எப்படி இருக்கான்னு தெரியல. அது ரொம்ப மோசமான ஃபீல்டிங் தான் பண்றாரு. ஆனா ஸ்டில் வந்து அதே மாதிரி பிளேயிங் இறக்கிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் எடுக்கல, அதுக்கு ஒரு இன்னொரு மேட்ச் ஒரு டைம் எடுக்க மாட்டாங்க. வித்துவரசா கேப்டன் நல்லாதான் கொஞ்சம் எவ்வளவு ஆயிருக்காரு. ஆனா வந்து நிறைய எரர்ஸ் தான், நிறைய டாக்டிக்கல் பிளண்டர் தான் பண்றாரு. அது போத் திங்க் தாங்கி சேனல் சொல்லுவேன். பிளம்பிங் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லுவோம். சரி, எல்எஸ்சி மேட்ச் பத்தி பார்த்தோம். அது ரொம்பவே முக்கியமான மேட்ச். 2 பாயிண்ட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு கிடைக்கல. அப்கமிங் மேட்ச் நாளைக்கு இன் சேப்பாக்ல நடக்கு. இன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச்சோட மோத போறீங்க. என்னவா இருக்கும் சிஎஸ்கேவோட பிளான்ஸ்?
ஏதாட்டும் மேஜர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா இல்ல சேம் லெவலோட தான் போவாங்களா? அதே கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஓவர்சீஸ் பிளேயர் எடுப்பாங்க. அது வந்து அக்கீலா இல்ல மேட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் அக்கீலா தான் இருக்கும். ஆக்சுவலி சென்னை விளையாடுறாங்க. ஸோ அக்கீல் கண்டிப்பா இறங்குவாங்க. இந்தியன் பவர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு விளையாடணும். லாஸ்ட் இதே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து ஹைதராபாத்ல நடக்கும்போது நம்ம பார்த்தோம். அதுல ஸ்பின்னர் மேத்யூ ஷார்ட் சோ பவர் பிளேல ஆமா ஒரு இல்ல 3 அதுதான் ஓவர் நிறைய லீட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலா அதுவுமே ருத்து வந்து என்ன 2 ஓவர் நல்லா தான் போட்டான். அந்த தொடர்ந்து ஒரு பவுலருக்கு 3வது ஓவர் கொடுக்கவே யோசிக்கணும். அது ஒரு பிளண்டர் தான். அதுல ஆக்சுவலா அக்கில் ஹுசைனே விளையாடிக்கலாம். ஒரு 2 பிளேயருக்காண்டி மட்டும் ஒரு பிளேயரை டிராப் பண்ணி நல்லா பிளேயர் பண்ண பிளேயரை டிராப் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஒரு எம்எஸோட கேப்டன்சி கூட எம்எஸ் வந்து ஆக்சுவலா தோத்துட்டே இருந்தா கூட பிளேயிங் லெவன் மாறாது, மேக்ஸிமம் மாறாது. ஏதாவது ஃபோர்ஸ்ட் சேஞ்சஸ் மட்டும் தான் மாறும். இவங்க ஆக்சுவலா எல்லா மேட்சும் ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப இதா இருக்கு. எல்லாம் 3 வருஷமே அப்படிதான் இருக்கு. பேட்டிங்ல வந்து அக்ரெசிவ் அப்ரோச் ஏதாட்டும் இந்த மேட்ச்ல எடுக்கணுமா இல்ல நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போதுங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா இல்ல ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நெட்ரேட் தேவை. பட் ஆனா ஃபர்ஸ்ட் வின்னிங் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க எனக்கு. ஏன்னா இப்படிதான் வந்து நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்சை உடனே கூட விட்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் லாஸ்ட் டைம் வந்து நீங்க சொன்ன மேட்ச் வந்து அழகா ஜெயிச்சிருக்கலாம். அதுல வந்து ஒரு ரொம்ப மோசமா விளாண்டாங்க. தூபே அசர் பினிஷர் வச்சுட்டு கண்டிப்பா கப் அடிக்கிறத பத்தி யோசிக்க கூடாது. தூபே இறங்கினா 5th இல்ல அதுக்குள்ள அவர் இறங்கவே கூடாது. ஏன்னா ஒன் டைமென்ஷனல் பிளேயர் தான். லெக் சைட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பிளஸ் வந்து குயிக் ரன்ஸ் ஓட முடியல. ரொம்ப வந்து ஸ்லாட்ல போட்டா மட்டும் தான் அடிக்கணும் தவிர அவனால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. வேற ஷாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு லெக் சைடு மட்டும் ஆக்சஸ் பண்ற பிளேயரை பினிஷரா வச்சிருக்கிறது ஒரு பெரிய இதுதான். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் எல்லாருமே, இஷான் கிஷான் எல்லாருமே பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிறாங்க. சோ அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு சிஎஸ்கேவோட பிளான் என்னவா இருக்கும்? நீ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி திரும்ப மேட் கண்ட்ரி டீமுக்குள்ள வந்தா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? ஏன்னா மேட்ச் வேற இல்ல மேட் கண்ட்ரி வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில தான் நடக்கு. ஸோ அக்கில் தான் வருவான்னு தோணுது. அக்கில் தான் வருவான்னு நினைக்கிறேன். டாப் 3 வந்து 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நம்ம ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆக்சுவலா அக்கில் நல்லா தான் போட்டிருக்கேன். அந்த 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 இதை நம்பிதான் மேட்ச் ஆட் எடுத்தாங்க. அது பேக் ஆயிடுச்சு. அப்ப ஓவர்சீஸ் பிளேயர்ஸா அகில், ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, ஸ்பென்சர், அப்புறம் நூறு, அப்புறம் பிரவிஸ். அப்போ பேட்டிங் கண்டிப்பா மாத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து உருவில் இறக்கிட்டு ஊரில் 1 ஓப்பனிங், உருவில் சந்து ஓப்பனிங் ஆகிட்டு 2, 3 வரணும். நம்பர் 4 பிரவிஸ் வரணும். அது ஆக்சுவலா இன்கேஸ் நம்ம ஜெயிச்சு உள்ள போறோம்னா கண்டிப்பா பிரவிஸோட ஃபார்ம் தான் வேணும். பிரவிஸ் தான் ஒரு நினைச்ச அந்த 1 ஓவர்ல மேட்ச் மாத்த முடியும். இல்ல ஒரு நாக்கால ஒரே ஒருத்தர் அடிச்சு ஜெயிக்க முடியும்னா அவனாலதான். இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். இதுக்கு அடுத்த மேட்ச் கூட ஜிடி கூட இருக்கு. ஏன்னா குஜராத்துமே அந்த டாப் 2க்குள்ள வரணுங்கிறதுல ரொம்பவே மும்முரமா இருப்பாங்க. நேற்று கொல்கத்தாக்கு எதிராக துவக்க வேற செஞ்சிருக்காங்க. சோ அந்த மேட்ச்மே அகமதாபாத்ல நடக்கு. சோ இந்த 2 மேட்ச்மே சிஎஸ்கேக்கு ரொம்பவே குரூஷியல். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்கா சிஎஸ்கே? சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து ஒரு மேட்ச் தோத்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு மேட்ச் தான் கண்டிப்பா அவுட் ஆஃப் பிளேயர் தான் இருக்கு. ஏன்னா ரன் ரேட் கம்மியா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏன்னா நான் பஞ்சாப் இன்கேஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா 15 போயிருவாங்க. ஸோ சென்னை வந்து 2 மேட்ச் ஜெயிக்கணும். ஜெயிச்சா சான்ஸ் இருக்கு. அவுட் சைட் சான்ஸ் தான். ஏன்னா ரன் ரேட்டும் பிளே ஆகும் நினைக்கிறேன். 16 தான் கண்டிப்பா உள்ள போயிடலாம். மேக்ஸிமம் பிளே ஆஃப் ரீச் பண்ணிடுறேன். ஆனா அந்த டீம் வச்சு கொஞ்சம் ஜெயிக்க கஷ்டம் கொஞ்சம். ஏன்னா ஜெயிக்கலாம். ஆனா இவங்க அந்த எரர்ஸ் தான், டாக்டிக்கல் பில்டர்ஸ் பண்ணாம இருந்தாலே போதும். தப்பான இடத்துல பிளேஸ் இருக்கிறது, தப்பான பிளேயர்ஸ் இம்பாக்டா இருக்கு, அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே எனர்ஜி நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா நாளைக்கான மேட்ச் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் எதுவும் மோஸ்ட்லி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஆர்டர்ஸ் யூஸ்வலா ஃபாலோ பண்ற பிளம்பிங் ஆக்சுவலா அதேதான். அவங்க என்ன எதுக்கு அது சேமா தான் பேக் பண்றாங்க. அப்படியே ஆக்சுவலா கார்த்திக் சர்மா 10-12 மேட்ச் ஆடி தான் இந்த ரன் அடிச்சிருக்கான். ஸோ அதனால அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச நம்பர் 4 பிரவிஸா வேற இறங்கணும். அவன் ஃபார்முக்கு வந்தாதான் ஏதாவது பண்ண முடியும். பட் ஆனா அவன் நம்பர் 5 வந்துட்டு இருக்கான். அதான் ருத்து வந்து ஒன் டவுன் வந்தா டீம் நல்லது. அது ஆக்சுவலா எனக்கு பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. எனக்கு எதுவும் மாத்த மாட்டாங்கன்னு தோணுது. பவுலிங் சேஞ்ச் கொஞ்சம் கரெக்டா பண்ணாங்க. அதான் சரி, பார்க்கலாம் எந்த மாதிரி போகுதுன்ட்டு. மேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் அது ரிலேட்டடா நம்ம கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கலந்துக்கிட்டதுக்கு சதீஷ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ், நீங்க இன்னும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வர வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சரி, பார்க்கலாம் சதீஷ். பாய்.